கௌரவ சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமணிக்கம் அவர்கள், நான் எனது பிரேரணையை முன்வைக்கிறேன். கௌரவ தவிசாளர் அவர்களே, கடந்த அரசாங்க காலத்தில் லஞ்சமாக நாடு பூராகவும் சட்டவிரோத மதுபான விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக தற்போதைய ஜனாதிபதி அரசியல் மேடைகளில் கூறி வந்தார். நாட்டின் ஜனாதிபதியாயிருக்கும் அன்றுகுமார திசாநாயக் அவர்கள் மேடையாக சென்று நாட்டிலே லஞ்சமாக மதுபான சாலைகள் வழங்கப்பட்டதாக சொல்லியிருந்தார். அதுக்கு முன்பாகவே எங்களுக்கு தெரியும் மதுபான சாலைகள் வழங்கப்பட்டது என்றால் எங்களிடம் கேட்டார்கள் மதுபான சாலைகள் வேண்டுமா என்று. நாங்கள் எடுக்கவில்லை. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் மேடைகள் எல்லாம் சொன்னார் இந்த மதுபான சாலைகள் வழங்கப்பட்டது என்று. ஜனாதிபதி வரையா இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் மேடைகளில் கூறியிருந்தார், பாரிய அளவு இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக அந்த காலத்தில் இருந்த அரசாங்கமானது கொள்கையாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை சுற்றுலாத்துறைகளை மேம்படுத்துவதற்காக மதுபான சாலைகள் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டவர் நான் தான் வெள்ளையராக இருக்கின்றேன். குறித்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக மதுபான சாலைகள் மாத்திரம் கொடுத்த பிரயோசனம் இல்லை, அவ்வாறு குறிப்பிட முடியாது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் காணப்பட்ட போதிலும் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பினை தெரிவித்திருந்தோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, மட்டக்களப்பில் இவ்வாறான மதுபான சாலைகள் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் பாதைகள் வழியே சென்று போராட்டங்களில் ஈடுபட்டு இருந்தோம். அதுக்கு மேலதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் குறித்த மதுபான சாலையை திறக்க இடமளிக்கவில்லை. தற்பொழுது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியானது அம்பாறை பெரிய நிலாவரை என்னும் பிரதேசத்தில் புதியதொரு மதுபான சாலையை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அது லஞ்ச காலங்களில் வழங்கப்பட்ட விடயமாக இருக்கலாம். குறித்த மதுபான சாலையை தற்போது திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அனைத்து வேலைகளிலும் ஆயத்தமாக இருப்பதாக அறிய கிடைத்திருக்கின்றது. எனவே இவ்விடயம் தொடர்பாக இந்த உயரிய கடந்த காலத்தில் அரசாங்கத்தினால் குறித்த மதுபான சாலைகள் தொடர்பாக பாரிய அளவு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவது தொடர்பாக சுகாதார அமைச்சர் கௌரவ நலிந்த ஜெயசித்ரா அவர்கள் பெயர் பட்டியல் ஒன்றை பார்லிமெண்டத்தில் வெளியிட்டிருந்தார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கௌரவ உறுப்பினர் அவர்கள் அவர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறித்த பட்டியலில் பார் பெர்மிட் வழங்கப்பட்ட இடம் மற்றும் ஆகியனவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறித்த பார் பெர்மிட் அந்த அனுமதி பத்திரத்தினூடாக அரசாங்கமானது தலையிட்டு கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அன்றைய தினம் நான் சபையில் கேட்டிருந்தேன். குறித்த பார் பெர்மிட் வழங்கப்பட்டிருந்த போது அரசாங்கமானது லஞ்சமாக வழங்கப்பட்டிருந்தால் யார் கொடுத்தது, கொடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிட முடியுமா என்று கேட்டிருந்தேன். விசாரணைகளை நடத்துவது யார் தொடர்பாகவும் கேட்டிருந்தேன். சிஐடி மூலமா, போலீசார் மூலமாக, ஜனாதிபதி செயலகம் மூலமாகவா என்று நான் கேள்விகளை எழுப்பியிருந்தேன். இன்று வரையிலும் அது தொடர்பான எந்த விடையும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் லஞ்சமாக கொடுக்கப்பட்ட மதுபான சாலைகள் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த சட்டவிரோத முறையில் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு அதற்கான தகுதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தற்கால அரசாங்கத்தினால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிய வருகின்றது. இதனை நான் தெளிவாக சொல்கின்றேன். அமைச்சர் ஒருவர் கூறுகிறார், மதுபான சாலைகள் தற்பொழுது சட்ட ரீதியாக தொடர்பாக சட்ட ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். தேர்தல் மேலைகளில் அது தொடர்பாக குறிப்பிடவில்லை. லஞ்சமாக வழங்கப்பட்டிருந்தால் லஞ்ச ஊழல் திணைக்களத்துக்கு கொடுத்து சரிதனை பாருங்கள். தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் வாக்காளர்கள் 5000 இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தின் அமைச்சர் சந்திரசேகர உறுப்பினர் அவர்கள் இருக்கிறார்கள். 5000க்கும் மேற்பட்ட மதுபான சாலைகள் காணப்படுகின்றன.
5000 வாக்காளர்களுக்கு ஒரு பார் வழங்கப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பாக நினைத்து கூட தற்பொழுது பார்க்காமல் இதனை செய்திருக்கிறார்கள். அவர்களது பொருளாதார நிலையில் தாக்கம் செலுத்துவதனால் அதனால் இதன் கௌரவ சபையின் அவதானத்தை செலுத்தி தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை கவனத்திற்கொண்டு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பிரேரணையை வழிமொழியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கும் பார் பற்றி உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுவார். அம்பாறை பெரிய நீலாவணி பிரதேசத்தில் இருக்கிற மதுபான விற்பனை அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்துவதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கௌரவ சபைக்கு பிரேரிக்கின்றேன். இன்னொரு பிரதானமான விடயம் காணப்படுகின்றது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஜனாதிபதி அவர்கள் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வந்ததன் பிற்பாடு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வரையிலும் இவ்வாறு விடுமுறை செய்யப்பட்ட கடிதங்கள் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்டிலேயே இருந்தது. குறித்த உறுப்பினர் இதனை முன்வைத்திருந்தார் என்று கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இருந்தன. ஒரு படப்பிரதியினை எங்களால் சமர்ப்பிக்க முடியாது. அதனை நான் கண்ணால் கண்டிருந்தோம். இருந்தாலும் ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த விடுமுறை கடிதத்தின் மூலமாக இது வழங்கப்பட்டிருந்தது. அது மதுவரி திணைக்களத்தில் காணப்பட்டது. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியானது ஜனாதிபதி அவர்களால் பெறப்பட்டுக் கொண்டது. நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதியானது பார் பெர்மிட்டுகளை நாங்கள் நீக்குவோம், இதனை மூடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். தற்பொழுது பட்டியல் ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். எங்க இருக்கிறது வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி? இல்லாவிட்டால் நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகளின் அழுத்தங்களுக்கு இவர்கள் அகப்பட்டிருப்பதாக நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கும், அல்லது இளஞ்சம் வழங்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நினைக்க வேண்டியிருக்கும். இந்த நாட்டு மக்கள் எண்ணுவது என்னவென்றால் இந்த பார் பெர்மிட் வழங்கப்பட்ட நபர்களை வெளியிட வேண்டும் என்று. கடந்த காலங்களில் வீடுகளை தீக்கிரையாக்கப்பட்ட உறுப்பினர்கள் பற்றி வெளியிட்டிருந்தார்கள். ஜனாதிபதி செயலகத்திலிருந்து நிதி பெறப்பட்ட நபர்கள் தொடர்பாக பட்டியல் வழங்கப்பட்டிருந்தது. கௌரவ உறுப்பினர்களே, நேரம் முடிவடைந்திருக்கின்றது. பிரதானமாக நான் இந்த பிரேரணையை முன்வைக்கின்றேன். குறித்த மதுபான சாலைகள் தொடர்பாக உடனடியாக அம்பாறை பெரிய நிலாவரை பிரதேசத்தில் மதுபான சாலை திறக்கப்படவில்லை. அதனை திறக்கப்பட முடியாது, திறக்க வைக்க வேண்டாம். இதனை வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பானது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று நான் குறிப்பிடுகின்றேன். மக்களின் நம்பிக்கையை நீங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் காலங்களில் உங்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை அவ்வாறே வைத்துக் கொள்ளுங்கள். கவிதரன் கோடீஸ்வரன் உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கு 5 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணையை ஏற்றுக்கொண்டு விசேடமாக நீலாவணை பிரதேசத்திலே அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலையா மக்கள் எதிர்ப்பை அந்த பார் சந்தித்திருக்கின்றது. மக்களால் அந்த பார் கொண்டு வரப்பட்டதற்கு எதிராக மக்கள் இன்று வீதியிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கடந்த காலத்திலே அரசாங்கமானது ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுதும், அதேபோல் ஜனாதிபதியாக வந்த பிறகும் அவர் தனது உரையிலே கூறியிருந்தார், தான் இந்த ஜனாதிபதியாக வந்த பிறகு அல்லது பாராளுமன்றத்திலே கூடுதலான ஆசனங்களை பெற்றால் இந்த மதுபான சாலையை ஒழிப்பதாக கூறியிருந்தார். உண்மையாக ஜனாதிபதி அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. ஒரு ஆணை பெண்ணாகவோ அல்லது பெண்ணை ஆணாகவோ மாற்ற மட்டும் முடியாது. இருந்தாலும் ஜனாதிபதி அவர்கள் அப்படி அல்ல. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த பார் பெர்மிட் அனைத்தையும் நான் நிறுத்துவேன் என்று, புதிதாக கொண்டு வரப்பட்ட பார் பெர்மிட் அனைத்தையும் நிப்பாட்டுவேன் என்று. நிச்சயமாக ஜனாதிபதி அவர்களுக்கு நிச்சயமாக முடியும். ஏனென்றால் பத்தமானியிலே பிரசுரிக்கப்பட்ட விடயங்களையும் நிறுத்துவதற்கான அதிகாரம், நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. உண்மையாக நாட்டுக்கு பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்துகின்ற, எதிர்கால சந்ததியினை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இந்த
மதுபான சாலைகள் காணப்படுகின்றன. மதுபான சாலைகள் அமைக்க வேண்டும் என்றால் சுற்றுலா பிரதேசங்களிலே இருக்கின்றது. அந்த சுற்றுலா பிரதேசங்களிலே நீங்கள் மதுபான சாலைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது வடகிழக்கிலே கூடுதலாக அந்த பிரதேசத்திலே கூடுதலான மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த மதுபான சாலைகளை பொதுமக்கள் வாழுகின்ற பிரதேசத்திலே அமைக்கின்ற பொழுது அவர்களின் பொருளாதாரத்திலே பாரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அரசாங்கத்துக்கு வருமானம் என்பது ஒரு புறம் வரும், ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக உறுப்பினர் அவர்களே இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றன. ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, இன்று அரசாங்கத்திலே 189 ஆசனங்களை இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்கம் பெற்றிருக்கின்றது. ஆனால் நினைத்தால் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 3/2 பெரும்பான்மையுடன் புதிதாக கொடுக்கப்பட்ட மதுபான சாலைகளை நிறுத்த முடியும் இந்த அரசுக்கு. ஆகவே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஜனாதிபதிக்கு இருக்கின்றது, அதிகார சபையான பாராளுமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இருக்கின்றது. இந்த 2 அதிகாரங்களையும் வைத்து நீங்கள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மதுபான சாலைகளை நிறுத்த முடியும். விசேடமாக நீலாவணை பிரதேசத்திலே அமைக்கப்பட்ட மதுபான சாலையினாலே அந்த மக்கள் மிகவும் கஷ்டமான நிலைக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாடசாலைகள், மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்றாடம் கூலி தொழில் உழைக்கின்ற வர்க்கம் அவர்கள் மிக குறுகிய வருமானத்தை தான் பெறுகின்றவர்கள். அதனை கொண்டிலே சாராய பாரிலே அவர்கள் சாராயத்தை மதுபானத்தை வாங்குகின்ற பொழுது அவர்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. இதனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருகின்றது. பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். சண்டை சச்சரவு என்று பல விடயங்கள் ஏற்படுகின்றது. விசேடமாக வடகிழக்கிலே கூடுதலான மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மதுபான சாலைகளை களை இறக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் மதுபான சாலை அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சுற்றுலா பிரதேசங்களுக்கு அமைங்கள். தயவு செய்து ஏழை மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அமைக்க வேண்டாம் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தயவு செய்து நீங்கள் நீலாவணையிலே அமைக்கப்பட்ட நிறைவடைந்துள்ளது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, தமிழர்கள் வாழுகின்ற சிங்களவர்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் தேவையில்லாத பார்களை நீங்கள் மதுபான சாலைகளை நிறுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. மிக்க நன்றி. சுசாந்த தொலவத்த உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கு 5 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராசமணிக்கம் உறுப்பினர் அவர்களினால் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பான பிரச்சனை ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இருந்த அரசாங்க கலாச்சாரத்தினுள் எப்பொழுதும் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் போது அது வழங்கப்பட்டிருப்பது அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்படும் லஞ்சமாகவே அவை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் உறுப்பினர்கள், இந்த பாராளுமன்ற அமர்வை பார்த்து கொண்டிருக்கும் மக்களும் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். இந்த மதுபான சாலைகள் யாருக்கு உரிமையாக இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் அரசியல் அடிப்படையிலே அதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அப்படி பார்த்தால் வரலாற்று முழுவதும் உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியை மறைத்துக் கொள்வதற்காக உறுப்பினர் உத்தியோகபூர்வமாக தனக்கு வழங்கப்படும் சம்பள ஊதியத்தை ஒரு வரப்பிரசாதமாக கொண்டு வாழ்நாள் முழுவதும் தான் பணத்தை ஈட்டிக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம். இவ்வாறு இறந்த காலம் முழுவதும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த தருணத்தில் இவ்வாறு கேள்வி எழுப்பப்பட்டது. கடந்த காலங்களில் லஞ்சமாக வழங்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கோ அல்லது வேறு நபர்களுக்கோ வழங்கப்பட்ட மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் தொடர்பாகவே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் போது கவனத்தில் கொள்ளப்பட விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த பிரதேசத்துக்கு அவ்வாறான தேவைப்பாடுகள் இருக்கின்றனவா? அந்த பிரதேசத்தின் பொருளாதார நிலைமை என்ன, அந்த பிரதேசத்தின் கலாச்சார நிலை என்ன என்பது தொடர்பாக ஆராய்ந்து பார்த்தல் வேண்டும். நாங்கள் பார்க்கும் போது கடந்த அரசாங்கங்களில் தேர்தல்களை அண்மித்த காலப்பகுதியில் இந்த தேர்தல் லாபங்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிதான் இவ்வாறாக குறுகிய காலத்தில் இவ்வாறு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்கி இருக்கின்றனர். அது தொடர்பாக
இந்த மதுபான சாலைகள் உரிமையாளர்கள் யார் என்று தற்பொழுது பெயர் பட்டியல் வழங்கப்பட்டிருக்கின்றது, வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதுபோன்றே தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இது தொடர்பாக தற்கால அரசாங்கமானது விசாரணைகளை மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றது. அதற்கேற்ற விதிமுறைகளை மேற்கொண்ட பின்பற்றப்பட்ட இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, சட்ட ரீதியான வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில், இந்த தற்கால அரசாங்கம் என்ற வகையில் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த பாராளுமன்றத்திற்கும் மிகவும் தெளிவாக நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் கடந்த அரசாங்கங்களின் சம்பிரதாயங்களுக்கு பிற்போட்டு செல்லாமல் லஞ்சமாக வழங்கப்பட்ட உறுப்பினர் ஒருவருக்கோ அல்லது வேறு நபருக்கோ வழங்கப்பட்ட வரப்பிரசாதங்களாக எந்த ஒரு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களும் இந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படவும் இல்லை, அவ்வாறு வழங்கப்படவும் மாட்டாது என்று. அதுபோன்றே தற்போதும் ஏதேனும் ஒரு மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் வெளியிடப்பட்டிருப்பதால் அதற்கேற்ற விதிமுறைகளுக்கு அமைவாகவும் சட்ட அமைப்புகளுக்கு அமைவாகவும் வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் ஏதேனும் நபருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியுமாக இருந்தால் அந்த நடவடிக்கைகளையும் எடுப்போம். அதுபோன்றே அவ்வாறு உறுதியான நிபந்தனைகளை அவர்கள் பின்பற்றாது இருந்தார்களால் அதனை ரத்து செய்யக்கூடிய அதிகாரமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. நாங்கள் ஒரு வேளையும் பின்னோக்கி செல்ல மாட்டோம் என்று குறிப்பிடுகின்றேன். கௌரவ எரங்க குணசேகர உறுப்பினர் அவர்கள் தங்களுக்கு 5 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, விசேடமாக ராசநாமனிக்கம் உறுப்பினர் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட ஒத்திவைப்பு வேலை பிரேரணை தொடர்பாக சில விடயங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். நான் நினைக்கின்றேன் உறுப்பினர் அவர்கள் என்ன கூறினாலும் எமது அரசியல் பயன்பாடு தொடர்பாக அவரும் சிலவற்றை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் இந்த மதுபான சாலை சம்பிரதாயம் என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இதற்கு முன்னர் எமது நாட்டில் முழுவதுமாக இருந்தது நீங்கள் ஞாபகப்படுத்தியது போன்றே சிங்களம், தமிழ், முஸ்லிம் உறுப்பினர்கள் என்ற வகையில் அல்ல. நமது அரசியல் சம்பிரதாயத்தில் இவ்வாறு வரும் உறுப்பினர்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வது, அதனை எடுப்பதனூடாக அவரது எதிர்கால தேர்தல் நடவடிக்கையின் ஒரு பங்காகவே அது இருந்தது. நான் நினைக்கிறேன் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி இருக்கின்றோம். விசேடமாக நீங்கள் எழுப்பிய வினாவை போன்றே வழிமொழிந்த உறுப்பினரை போன்றே நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முதலாவது ஒரு பணியாக இதனை செய்திருக்கின்றோம். எங்களுக்கு செய்ய முடிந்த விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். விசாரணைகளில் அன்றி பொருளாதாரமான எந்த ஒரு கருத்துக்களும் இல்லாமல், சுற்றுலாத்துறை சம்பந்தமான கருத்துக்களும் இல்லாமலும் சட்ட ரீதியாக மது எடுக்க வேண்டிய உறுத்தும் மக்களுக்கு இருக்கின்றது. அதன் காரணமாக 30 நிமிடங்கள் இருக்கின்றன. கௌரவ உறுப்பினர் அவர்களே, எனது தெளிவூட்டல் தான் நாங்கள் அனைவரும் கேட்டிருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்குகளை வழங்குகிறார். பார் பெர்மிட் எடுத்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் பார் பெர்மிட் எடுத்தவர்கள் அல்ல. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 25 மாவட்டங்களும் தோல்வியடையும் போது நாங்கள் வென்றிருக்கின்றோம். எமது தெளிவூட்டல் தான் ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் மேடைகளை குறிப்பிட்டிருந்தால் நாங்கள் வந்ததன் பிற்பாடு இந்த பார் பெர்மிட்டுகளை நாங்கள் ரத்து செய்வோம் என்று அதை பற்றி தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அதுதான் நான் சொல்ல முனைகின்றேன். நான் நினைக்கின்றேன் உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் வந்து 1.5 மாதங்கள் அடைக்கின்ற நாங்கள் வரவு செலவு திட்டம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றோம். இந்த வரவு செலவத்தினூடாக நீங்கள் சொல்கின்ற கருத்தே தான் எங்களிடமும் இருக்கின்றது. எந்த பிரச்சனையும் அதில் இல்லை.
நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் வந்த உடனேயே ஜனாதிபதி அவர்களினால் எங்களால் செய்ய முடிந்த பார் பெர்மிட்டுகளை புதிதாக வழங்க முடியுமாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் பொருளாதார வகையில் ஒரு நபருக்கு மது அருந்துவதற்கான உரிமை காணப்படுகின்றது. நாங்கள் வந்த உடனேயே ஒருங்கிணைப்பாளனுடால் குறித்த பெயர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த பெயர் பட்டியலில் பெயர்கள் மாத்திரம் தான் இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு மேலதிகமாக நாங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணைகளானது இந்த அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அதுதான் அதற்கு அமைவான ஏற்புடைய அமைச்சுக்கள் உங்களுக்கான பதிலானது கிடைக்கும். அது தொடர்பாக எந்த சந்தேகத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் மிகவும் பொறுப்புடன் நாங்கள் கூறுகின்றோம். நாங்கள் இதுக்கு முன்னர் பெயர் பட்டியலை வெளியிட்டிருந்தோம். அதுக்காக அரசியல் லஞ்சம் ஒன்று அதுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த விசாரணைகளை முன்னெடுத்து முடிவுறுத்திய பின்னர் குறித்த அரசியல்வாதியின் பெயரினை விசாரணையை முடிவுறுத்திய பின்னர் கட்டாயமாக நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்ற செய்தியை நாங்கள் வெளியிடுகின்றோம். அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம். அது போன்றே நாங்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பது, நாங்கள் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள், உறுப்பினர்கள், இந்த அமைச்சர்கள் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. எமது குருநாகல் மாவட்டத்தில் ஒரு உறுப்பினர் இருக்கிறார். அவர் இப்பொழுது தோல்வி அடைந்திருக்கிறார். அவர் ஊழல் மோசடி திணைக்களத்துக்கு சென்று என்ன சொன்னார்? நான் பரம்பரை ரீதியாக வந்த ஒரு மது போதையாளர் என்று சொன்னார். சாதாரணமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், மதுபான சாலை அனுமதி பத்திரம் ஒன்று பெறும்போது அடிப்படை நிபந்தனைகள் காணப்படுகின்றன. குறித்த உறுப்பினரின் மகனின் பெயருக்கு பெர்மிட் வழங்கியிருந்தால் அது அந்த மகன் ஆனவர் பராயமடையாத ஒருவராக இருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த பிரேரணை தொடர்பாக எந்த விவாதமும் இல்லை. ஆனால் எங்கள் சார்பான கருத்துக்களை வெளியிட வேண்டும். இது நாங்கள் தேடவில்லை, நாங்கள் மறைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்ற நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நாங்கள் அப்படி செய்யவில்லை என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் எழுப்புகின்ற கேள்வியே தான் எங்களிடமும் இருக்கின்றது. அதன் காரணமாக நாங்கள் இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருவோம். நீங்கள் தவறான புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இந்த பொருளாதார பெருமதியினையும் இந்த மக்களுக்கு இருக்கின்ற மதுபோதை அருந்துவதற்கான உரித்தினையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் தலையீடுகளை கொண்டு இந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று குறிப்பிடுகின்றேன். அத்தோடு தொடர்பான தலையீடுகளையும் மேற்கொள்வோம் என்று நான் சொல்றேன். அது தொடர்பான எதிர்ப்பினை நான் வெளிப்படுத்தி நான் நிறைவுறுத்துகின்றேன்.